ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இன்ஸ்டன்ட் ரசம் எப்படி வைக்கிறதுன்றது பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபாஸ்ட்டு இந்த யுகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காலையில் அவங்க ஓடுறோம், வேலைக்கு ஓடும்போது ரசம்லாம் வைக்கிற அளவுக்கு டைமே இருக்க மாட்டேங்குது. ஆனால் ரசம் சாப்பிடணும்னு நமக்கு ஆசையாக இருக்கும். சில சமயத்தில் ரசம் இருந்தால் இந்த டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். அதுக்கு நம்ம இந்த லீவ் நாளில் இந்த மாதிரி நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ட்ரை இதில் கவர்லேயோ ஜிப்லாக் கவர்லேயோ இல்லை ட்ரையான ஒரு பாட்டில்லையோ போட்டு கவர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி நம்ம தேவையானப்போ ஒரு 2 ஸ்பூன்ஸ் 3 ஸ்பூன்ஸ் போட்டு சுடு தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லி போட்டு மூடி வச்சிட்டோம்னா 5 நிமிஷத்தில் அது ரசமாக மாறிடும். அதை நம்ம இப்போ பார்க்கலாமா? அதுக்கு தேவையான என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். துவரம்பருப்பு 3/4 கப்பு, அப்புறம் தனியா 1/2 கப்பு, மிளகு சீரகம் 1/4 கப்பு, பூண்டு ஒரு 15 பல், தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, அப்புறம் கொஞ்சம் புளி. இது வந்து அரைக்கிறதுக்கு தேவையானது. இது வந்து பார்த்திங்கன்னா வறுத்து அரைக்க தேவையான மிளகா. இது வந்து தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை கொஞ்சம் வறுக்கிறதுக்கும் தாளிக்கிறதுக்கும், கொத்தமல்லி வந்து தாளிக்கிறதுக்கு, இதுவும் தாளிக்கிறதுக்கு. இது ஹிங்கு. சரிங்களா? இது எல்லாத்தையும் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். எதெல்லாம் வறுக்க போகிறோம், எதெல்லாம் பிடிக்க போகிறோம், எதை தாளிக்க போகிறோம்னு பார்க்கலாம். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சுடு தண்ணி ஊற்றினாவே ரசம் வந்துடும். பார்க்கலாமா? ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு போட்டுருவோம். அது கொஞ்சம் வறுக்கட்டும். அடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்த உடனே தனியா போட்டுடலாம். தனியா, அடுத்து மிளகு, அடுத்து சீரகம். இது கொஞ்சம் நல்லா வறுக்கணும். வறுத்துடலாம். அடுத்தது காஞ்ச மிளகாய், 3/4 கறிவேப்பிலை இப்போ போட்டுடலாம். கொஞ்சோண்டு தாளித்து வச்சுக்கலாம். நல்லா கிறிஸ்பாகணும் கறிவேப்பிலாம். இந்த அளவுக்கு வறுத்துட்டு ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடலாம். தாளிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஆயில் ஊற்றிட்டு கடுகு, அப்புறம் 1-2 நச்சு வச்சுருக்கக்கூடிய பூண்டு, அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய், அப்புறம் பெருங்காயத்தூள், உப்பு, கொத்தமல்லி. இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக பவுடர் ஆக்குனதுக்கப்புறமா இதை நம்ம அந்த தாளித்து வச்சுருக்கோம்ல அதில் கொட்டி கிளறிடுவோம். உப்பு மட்டும் நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிக்காக தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் நம்ம பார்த்துட்டு நீங்கள் தேவைப்பட்டால் உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? கொத்தமல்லி கூட நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கலாம், இல்லைன்னாலும் பரவாயில்ல. இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட வேண்டாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தக்காளி போடுவோம். தக்காளியை நல்லா வதக்குவோம். நல்லா ஃபைனாக வதக்கணும். அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது ப்ரிசர்வேட்டிவ் அதோட கலரும் ஆட் பண்ணி கொடுப்போம். நம்ம அது கூட நம்ம அங்கே தக்காளி சேர்க்கலையே லாஸ்ட்டாக போடுறோம் அப்படின்னா இதை நல்லா ஃபைனாக வந்து இது பண்ணிவிட்டு அந்த பவுடரை போட்டு இதில் கலக்க போகிறோம். அதனால தான் நம்ம வந்து இதை செய்யலை. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம நேற்று பொடி பண்ணி வறுத்து பொடி பண்ணி நம்ம நல்லா இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம இன்னைக்கு அதை அந்த பொடியை தாளித்து வச்ச பொடியை இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கலரணும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஆற வச்சு டப்பாவில் வச்சுக்கணும். தேவைப்படும் போது உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு 2 ஸ்பூனோ இல்லை 3 ஸ்பூனோ எவ்வளோ வேணுமோ போட்டு சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொத்தமல்லி வேணும்னா போடலாம்,
இருந்தால் போடலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. போட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரசம் மேக் ஆகிடும். சுடு தண்ணி வைக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இப்போ மீதி நீங்கள் லீவ் டைமில் சாட்டர்டேயில் அந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு நீங்கள் இதை நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் 1 மாதம் வரைக்கும் இந்த பொடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போதெல்லாம். இந்த மாதிரி ரெடியான பொடியை இந்த மாதிரி ஒரு 3 ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். அதில் இப்போ சுடு தண்ணியை நல்லா காய வச்சு அதை இப்போ நம்ம இதில் ஊற்ற போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி சுடு தண்ணியை ஊற்றிட்டு இப்போ எங்கள் வீட்டில் கொத்தமல்லி இருக்குது, அதனால் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், மறைச்சிக்கிறேன். பாருங்கள் ரசம் பாருங்கள், பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்களேன். ரசம் சூப்பராக இருக்கா. இதை ரெடி பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த சூடோட அப்புறம் 2 மினிட்ஸ் ஆஃப்டர் 2 மினிட்ஸ் நீங்கள் தாராளமாக ரசம் சாப்பிட்லாம். இப்போ நான் செஞ்ச அளவுக்கு 1 மாதத்துக்கு நீங்கள் அந்த பொடியை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா ட்ரை பண்ண அந்த பிளாஸ்டிக் ஜார்லேயோ இல்லை ஜிப்லாக் கவர்லேயோ போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 1 மாதத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடிக்கடி ரசம் சாப்பிட முடியாதவங்க, வேலைக்கு போகிற அவசரத்தில் வைக்க முடியாதவங்களாம் வெறும் சுடு தண்ணி ஊற்றினா போதும். என்றைக்கு உங்களுக்கு லீஷராக இருக்கும் அன்றைக்கி இந்த பொடியை பண்ணி வச்சிட்டிங்கன்னா. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.